ரைட்டில் போங்க மேலே ஏறினா வந்துடும் வியூ பாயிண்ட். செம்ம ஸ்பாட்டுங்க. வியூ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சிஆர் ஸ்குவாட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம உச்சிலக்குத்து ரைடோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த உச்சிலக்குத்து வியூ பாயிண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கேரளா இடுக்கியில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடுக்கி சுற்றி தான் வியூ பாயிண்ட்டில் இருக்குது. நம்ம கொழுக்குமலையில் வந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும்னா கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இது ஒரு தப்பான லொக்கேஷன் தான் காட்டும். ஸோ இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம ஃபுல்லாக ஆஃப் ரோட் பண்ணிட்டு போக போகிறோம். அதுக்கப்புறம் அந்த வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆஃப் ரோட்டில் வந்து நிறைய சம்பவம்லாம் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்த்தாக இருக்கும். இங்கேருந்தாங்க ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வியூ பாயிண்ட் ஒரு ஆஃப் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஆஃப் ரோட்டில் நிறையா சம்பவம்லாம் நம்ம பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வேறு லெவலாக இருக்க போதுங்க. ரைட் சைட்லேயே போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாமல் போங்க. கிளச்சு பிடிக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் கிளச்சு ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சிலேட்டர் நல்லா கொடுங்க. அவ்வளோதான் அப்படியே போங்க. அட்வென்ச்சர் ஏறாதா? மலை மேலே இருந்து அப்படியே இந்த ரோடு, இது தண்ணி போடுற ரோடு, இப்படி தான் போகும். வாங்க ப்ரோ, அப்படியே தான் ரைட்லேயே போங்க. ரைட்டில் போங்க. கிளச்சு விட்டுருங்க. ஒன்றும் இல்லைங்க, கீழே விழுக பிடிச்சாச்சு. இல்லை நான் பிடிச்சிருக்கேன், நீங்கள் ஏறுங்க. நான் பிடிச்சிருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படியே ரைட்லேயே போங்க. அவ்வளோதான், வண்டியில் போகலாம். இந்த சைடு சரியான பள்ளத்தாக்குங்க, ரைட் சைடில். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ஏற்றியாச்சு. நமக்கு முன்னாடி நிறைய வண்டியில் வந்துட்டு போயிருக்குங்க. ப்ரோ எவ்வளோ தூரம் இருக்குங்க? எவ்வளோ தூரங்க? കുറച്ച് ടാസ്ക് ഉണ്ട്. ആ നല്ല കത്തിക്കാം. ഓക്കെ
ஆ சரி ஓகே. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா கோபி? அந்த மாதிரி தாங்க இருக்குது. அங்கே ஹிமாலயனே திணறுது. 350 அது ஹண்டர் வச்சுருக்கேங்க. கிரவுண்ட் கிளியர்ஸ் ரொம்ப கம்மி. கல் வைக்கிறதுங்களாம்மா ப்ரோ? லைட்டாக ரிவர்ஸ் இருங்க இருக்குங்க. ப்ரோ ஒரு கேரியர் காய்ஸ். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ஏற்றி கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் தாங்க இந்த வண்டி போகுது பார்த்தீங்களா, ஹிமாலயன் எவ்வளோ தருமாறுது பார்த்தீங்களா. இந்த இடத்துல தான் இருக்கிறது ரொம்ப டஃப்பு. டியோ கூட ஏறிடுச்சுங்க. ஸோ ஹெல்ப் பண்ணாங்க, எப்படியே ஏறிடுச்சு. பட்டு நம்ம ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி. இந்த இடத்துல ஏறுறது ரொம்ப டஃப்பு. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த இடம் தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா இடத்துல விழுந்துடுறாங்க. வண்டி வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஏற்றுக்கு ட்ரை பண்ணலாம். பட் வெயிட்டாக இருக்குங்களா, டக்குன்னு கால் ஊன முடியறதில்ல, ஒரு சைடு இழுக்குது. ஆக்சுவலி நம்ம இந்த ரூட்டில் பூந்து அவங்க போகிற ரூட்லேயே தான் போகணுங்க. இருங்க, நான் சொல்லும் போது தள்ளுங்க. இல்லைங்க, முன்னாடி பின்னாடி டயரில் முன்னாடி வச்சிடும். பின்னாடி டயரில் முன்னாடி இந்த இடத்துல யாரமாக்குதுங்க. இருங்க இருக்கட்டும்.
ஏற்றுறீங்களா? இப்படி தான் ஏற்றுங்க. இப்படி ஏற்றுறீங்க. காய்ஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் கீழே விழுந்து சம்பவம் பண்ணியாச்சு. கீழே விழுந்தாலும் மீசில் மண்ணு ஓட்டலைங்க. நம்மளோட 100-350 பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அடி வாங்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டேன். எல்லாரும் சம்பவம் பண்ணாங்க, அது கூட நம்மளும் சேர்ந்து சம்பவம் பண்ணியாச்சுங்க. சிஆர் ஸ்குவாட் ரொம்ப நேரம் கழிச்சு ஃபைனலி அந்த டெஸ்டினேஷன் வந்தாச்சு, உச்சியில் குத்து. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் வரப்போகுது. ஸோ இந்த இடம் தான் எக்ஸாக்டாக ரீல்ஸில் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க. நம்மளோடைய பைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கை வந்து கீழே நிப்பாட்டியாச்சு. நடுவில் ஒரு ஜீப் வந்து லாக் பண்ணிடுச்சுங்க பைக்கு மேலே வர முடியாமல். ஸோ அதனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட பைக்கு மேலே வர முடியல. ஸோ ஃபைனலி நம்மளோட வியூ பாயிண்ட் வந்தாச்சு. இதுதாங்க, இது மேலே ஏறினா வந்துடும் வியூ பாயிண்ட். முடிச்சுவாங்க. ஸோ ஃபைனலி இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு இந்த இடத்த பார்க்குறது தாங்க. வியூ சூப்பராக இருக்குல்ல? பிஆர்டி பாய்ஸ் எல்லாரும் வாங்க. ப்ரோ எப்படி இருக்கு வியூ? வியூ சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்குல்ல? வியூ இந்த தான் கட்டணும், ஏறி இறங்கினோடனே வியூ. சார் நம்ம பைக் எட்டு வந்து காட்டலான்னு பார்த்தோம், நம்ம பைக் எட்டு வர முடியல. ஒரே டைம் கீழே விழுதுங்க. அதுக்கப்புறம் மைண்டு ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஏற்றக்கூடாதுன்னு தோணிடுச்சு. வா என்ன வியூ! கோப்ரோவில் எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுதுன்னு தெரியலைங்க. ஆனால் இங்கே நேரில் வந்தால் இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் இந்த வியூவை பார்க்குறக்கு செம்மையாக இருக்குது. உண்மையாலுமே காற்று வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்குதுங்க. எப்படி இருக்குங்க இந்த இடம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் அருமையான இடம். சூப்பராக அதுக்கு மேலேங்களா? வண்டிக்கு எல்லாம் உடஞ்சிச்சு, எல்லாம் உடஞ்சிச்சு. கீழே நிப்பாட்டிருக்கேன். ஆஃப் ரோட் வரீங்களா? கண்டிப்பா அடுத்த நேரம் பெருசாக ஓடிட்டு வரீங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரீங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். வண்டி பதுக்கிட்டு தான் போடும் நெக்ஸ்ட் டைம். ஆமாம், இன்றைக்கே வண்டி தள்ளிட்டு தான் போகலாம். ஸ்டார்ட் ஆகல. ஆனால் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல இந்த இடத்துல. ஆனால் நம்ம வாய்ஸ்லாம் அதில் கேட்கும்போது தெரியல. அந்த அதுதான் காற்று அந்த அளவுக்கு அடிக்குதுங்க. போய் டப்பிங் பண்ணுங்க. கான்கரர் வந்து ஸ்ரீஜித் ட்ரையல் ஏலியன் ரெடி ஹிமாலயன் அட்வென்ச்சர் செக்மெண்ட்லேயே வடப்பா பண்ணாங்க. சூப்பராக ஏற்றிட்டு வந்தாங்க. இதுவரை வந்துடுது. யாருன்னு சொல்லுங்க? ஆதி. த செகண்ட் ட்ரையல் கான்கரர் கோஸ் டு ஆதி ப்ரோ. யார் எண்டு வெண்டு சூப்பராக எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி வந்தாங்க. இவர் எண்டு வெண்டு எல்லாத்துக்கும் நல்லா சப்போர்ட்டிவ் பண்ணினாங்க அப்படின்ட்டு பிரவீன் ப்ரோ. அல்டிமேட் ஜிடி. ஓகே. ட்ரையல் மார்ஷல் அப்படின்னா என்னென்னா,
நான் என்ன பண்ணணும் இந்த ரைடை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஸோ என்னோட ரெப்ளிகாவாக யார் என் கூட நின்றுருந்தாங்களோ அவங்களோட இது ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஃபைனலி இந்த ஸ்பாட்லேருந்து கிளம்ப போகிறோம். உச்சியில் குத்து செம்ம ஸ்பாட்டுங்க. வியூ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். இந்த உச்சியில் குத்து வந்துட்டு தமிழ்நாடு தான், கேரளா பார்ட்ரு. ஆனால் நம்ம வரப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரளாக்குள்ளே பூந்து தான் இந்த ஆஃப் ரோடுக்கு வந்தோம். வியூ நல்லா இருந்துச்சு. நம்ம வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்றடிச்சிட்டு இருந்துச்சுங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆளே தூக்கி போடுற அளவுக்கு காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல நிற்கவே முடியல, அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. தூரத்தில் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே நடந்து போக முடியும். பட் இப்போவே எல்லாம் வந்து டயர்ட் ஆகிட்டோம். நீ மறுபடியும் வண்டி கீழே இறக்கிட்டு ஒரு 200 கிலோமீட்டர் நம்ம ரைட் பண்ணிட்டு போகணும். ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குங்க. டைம் வந்து 4:40 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கிளம்புனா தான் கரெக்டாக இருக்குங்க. நம்ம டீம் மட்டும் ஃபுல்லாக மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணி வாங்க. அர்ஜென்ட்டில் ஒன்றும் இல்லை. இருங்க அப்படியே இருங்க. சாஞ்சிடும். நிற்கிதுங்களா? ஓகே. ஃபைனலி உச்சியில் குத்து ஆஃப் ரோடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சிஆர் ஸ்குவாட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் ரோடு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு தரமான ஸ்பாட்டுங்க, வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்கள் ஆல்ரெடி இந்த வியூ பாயிண்ட் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கருத்து கணிப்பை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் ஆஃப் ரோடிங்காக பண்ணிட்டு போனோம். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஆஃப் ரோட் பண்ணலாம், இல்லை ட்ரக் பண்ணி போகலாம், ஜீப்லையும் கூட வரலாங்க. ஸோ நாங்கள் வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஜீப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம 200 கிலோமீட்டர் ரைட் பண்ணிட்டு போகணும். நைட் ட்ரைவ் தான். அதனால் நான் இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் யோகி.